ஹலோ காய்ஸ், ஃபீல்டிங்கில் பறந்து பறந்து பிடிப்பேன், பேட்டிங்கில் படுத்து படுத்து அடிப்பேன், பவுலிங்கில் உசுரை கொடுத்து பவுலிங் போடுவேன். மொத்தத்தில் என் டீமுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு அணி தான் ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா ஃபஸ்ட்டு T20 போட்டியில் அபாரமான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தி ஆஸ்திரேலியா செம்மையாக ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்லணும். என்ன மாதிரியான மேட்ச்சு, அற்புதமான மேட்ச்சு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ்னு பொழந்து செம்ம கெத்தாக இருந்துச்சு மேட்ச்சு. 70க்கு 4 விக்கெட் போயிருந்துச்சு ஆஸ்திரேலியா. 70க்கு 4, ஐயோ அவ்வளோதான் சுருண்டுருவாங்க அப்படின்னு பார்த்தா அங்கே தான் தி மேன் டிம் டேவிட் வந்தார், அடித்தார், பொழந்து கட்டினார். 83 ரன்னு நோ டைமில் வந்து சரியாக விளாசி 20 ஓவரில் 171 ரனில் முடிச்சிருந்தாங்க. சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு 172 அடித்தா வின் அப்படின்னு இருக்கும்போது சவுத் ஆஃப்ரிக்காவும் கொஞ்சம் தடுமாறி நல்லா ஆடிட்டு இருந்தாங்க. 130க்கு 4 விக்கெட் தான் போயிருந்துச்சு. ஆனால் அங்கே அடுத்த 10 ரனில் மீதி 3 விக்கெட்டு போயிடுச்சு. பட்டுன்னு போச்சு. செம்மையாக ஏசுரூட் வந்து செம்மையாக கலக்குனாருங்க. அற்புதமான பவுலிங் போட்டு செம்மையாக சுருட்டினாருன்னு சொல்லும். கடைசி ஓவரில் 21 ரன் அடித்தா வின்னு இருக்கும்போது ரிக்கல்டன் அடிக்க மேக்ஸ்வெல் எப்படியோ ஒரு கேட்சை தரமாக பிடிச்சி திருப்பி பால் உள்ளே போட்டு கேட்ச் பிடிச்சி அற்புதமான ஒரு கேட்சை பண்ணிட்டாருங்க மேக்ஸ்வெல். அதன் கேட்ச் மூலமாக ஆஸ்திரேலியா ஈஸியாக ஜெயிச்சிருச்சு. சவுத் ஆஃப்ரிக்கா போராடினாங்க. ஆனால் ஆஸ்திரேலியா இந்த பக்கம் வெறித்தனமாக விளாண்டு ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லணும். தொடர்ந்து 9 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. T20 போட்டியில் மட்டும் 9 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. வேர்ல்டு கப் தோத்துட்டோமே, சாம்பியன்ஸ் ட்ராஃபி தோத்துட்டோமே, இதுக்கு மேலே நம்ம தோக்கக்கூடாதுடா ராசா அப்படின்ற மாதிரி ஒரு பவர் பேக்கடான பெர்ஃபார்மன்ஸு, அவ்வளோ அக்ரஷன், அவ்வளோ வெறி தெரியுது ஆஸ்திரேலியா பிளேயர்ஸ் கண்ணில் பார்க்கும்போது. பொறுத்திருந்து பார்ப்போம் இதே வெறியை வந்து இந்தியா டீம் கூட காட்டுறாங்களான்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா ஆஸ்திரேலியா இப்போ விளாண்டுருக்கிறது எல்லாமே ஓகேஸான ஒரு டீம் தான். வெஸ்ட் இண்டீஸ் இந்த மாதிரியான ஒரு டீம் கூட தான் விளாண்டு வராங்க. ஆனால் சவுத் ஆஃப்ரிக்கா கூட ரொம்ப செம்ம டஃப் கொடுத்து செம்மையாக விளாண்டுறாங்கன்னு சொல்லணும். ஆனால் 9 வின்னில் அது 5 வின்னு வந்து வெஸ்ட் இண்டீஸ் கூட போயிடுச்சு. ஓகேங்களா, நம்ம மீதி 4 தான் வந்து மற்ற டீம் கூட விளாண்டுருக்காங்க. இருந்தாலும் இதே ஃபார்மை வந்து கண்டினியூ பண்ணுறாங்கன்றதை பொறுத்து தான் பார்க்கணும். ஆஸ்திரேலியா ஒரு தண்ணி ரகங்க, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆஸ்திரேலியாவோட மேட்ச் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? மேக்ஸோட ஸ்கேட்ச் பற்றி என்ன நினைக்கிறீங்க? டிம் டேவிட் பேட்டிங் பற்றி நினைக்கிறீங்க? அதே மாதிரி சவுத் ஆஃப்ரிக்கா பவுலர், சவுத் ஆஃப்ரிக்கா பேட்டர்ஸை பற்றி நினைக்கிறது மறக்காம பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.